அதாவது ஒவ்வொரு வருடமும் இப்படியான இந்த விழிப்புணர்வு அல்லது ஒரு ஒரு வகையான மாநாடு ஒவ்வொரு குறை சம்பந்தமான மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கும். நான் நினைக்கிறேன் போன வருடத்துக்கு முன் வருடம் இந்த ஊரில் ஒரு மாநாடு நடந்தது. என்னுடைய சொந்த ஊரில் அந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கும் சிலர் வந்திருந்தார்கள். அந்த மாநாட்டில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நான் இவரது சொல்ல வரேன். இப்போ என்னடி சொன்னால், எங்களுடைய ஊடகவியலாளர்களை அழைத்து இந்த மாநாடு நடக்கிறது காரணம் என்றால், ஊடகவியலாளர் கூடாக நாடு முழுக்க இந்த செய்தி போக வேண்டும், உலகம் முழுக்க இந்த செய்தி போக வேண்டும். இங்கே எப்படி புரை பார்க்கப்படுகிறது, இந்த புறையில் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது போகிறதுக்காக தான் இந்த எடுக்கப்படுறது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னடி சொன்னால், இந்த மாநாடு போன வருடம் நான் தான் சொன்னேன், இந்த மாநாடு கிழக்கு மாகாணத்தின் தான் மிக முக்கியம். ஏன்னு சொன்னால், நாட்டில் பிரச்சனை உருவாகுது கிழக்கு மாகாணத்தில் இருந்தான். வடமாகாணத்தை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கிழக்கு மாகாணத்தில் உள்ள சில விசமிகளால் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு நோன்பு காலத்திலையும் ஒவ்வொரு நோன்பு பெருநாள் காலங்களையும் இந்த பிரச்சனைகள் உருவாகின்றது. அந்த பிரதேச மட்டத்தில் இந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால், நிந்தவூரில் நடந்த நேரம், நிந்தவூர்ல இருந்து பொத்தியிருக்கு நிந்தவூருக்கு இடையில 63 கிலோமீட்டர். ஆனால் இந்த பொத்தியிலிருந்து ஒரு நபர் கூட அங்கே வரல, அந்த மாநாட்டுக்கு வரல. அப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாங்கள் ஒரு ஊரில் ஒரு பிரதேசத்தில், இப்போ இந்த ஊர் இந்த ஒரு பிரதேசம், பொத்தியூர்ல பொத்தியூர், சமாந்திரம், கண்ணு, அப்படி ஒவ்வொரு ஊர் வெளியிருக்குது. கிழக்கு மாநிலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் அந்த காத்தாங்குடி, அப்படி பெரிய பெரிய மூதூர், மூதூர் அப்படி ட்ரிங்கோ அந்த சைட்டுகள்லையும் நாங்கள் ஒவ்வொரு ஊரில் உள்ள பிரதேச சபையிலையும் நாங்கள் கூப்பிடுற நேரம் காரணம் என்ன, ஒன்று தூரத்துக்காக வர மாட்டாங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் கிடைக்கணும் ஒன்று. இப்போ நாங்கள் அவங்க ஊராகலையும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம எடுக்க இல்லை. பிரதேச மட்டத்தில் நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் இதை நடத்துகிற நேரம் எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படும். உதாரணமாக 100க்கு 50% ஆட்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும். அப்போ அந்த நேரம் அந்த பகுதியில் உள்ள ஊடகவியலாளர்கள், குடும்பிலிருந்து சில ஊடகவியலாளர் அங்கே வருவாங்க. அப்போ எல்லா விஷயமும் எல்லா மக்களுக்கும் போகும். ஆகவே என்னுடைய சஜஷன் இது, என்னுடைய குறைக்குழு தலைவர், பள்ளியின் தலைவர், உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த விடயத்தை நீங்கள் கொஞ்சம் நான் வர பக்கமும் நான் தொடர்பு உள்ளவர் என்ற வகையில், அதாவது மீடியாவோட எல்லா இலங்கையில் உள்ள எல்லா மீடியாவோடையும் நான் தொடர்பாக இருக்கிறேன். நான் பெருமையாக சொல்லவில்லை. இலங்கையில் எந்த மீடியா இருந்தாலும் அந்த மீடியாவில் எந்த பேர் இருந்து கொண்டிருக்கீங்க, அவங்க என்னோட தொடர்போடு தான் இருக்காங்க. அவங்களோடும் எனக்கு இந்த ஐடியாக்கள் சில தந்திருந்தாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பிரதேச மட்டத்தில் கொண்டு போகணும். அதுக்கு மிக முக்கியமாக எங்களுடைய முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் முக்கிய பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தில் பங்களிப்பு தான் இதில் முக்கிய பங்கு இருக்கணும். அங்கே முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தில் அந்த அனுமதியும் ஒன்று தேவை எங்களுக்கு.